முச்சங்கம் மூன்று சங்கம். தமிழ் மொழியின் மூன்று சங்கங்கள் சங்கம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் மணிமேகலையின் ஆசிரியரான சீத்தலை சாத்தனார் ஆவார். சங்கம் பற்றிய குறிப்பு முதலில் திருநாவுக்கரசரின் தேவாரத்தில் வருகிறது. சங்கம் பற்றி கூறிய வெளிநாட்டு பயணிகள் தாலமி, பிளினி. சங்கம் பற்றி கூறிய பிறமொழி நூல்கள் பெரிபாலஸ், மகாவம்சம். முச்சங்கம் பற்றிய விரிவான செய்தியை முதலில் சொன்னவர் இறையனார் களவியல் என்ற நூலின் உரையாசிரியர் நக்கீரர். மூவேந்தர்களும் தமிழ் வளர்த்தனர் என்றாலும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை பாண்டியர்களுக்கு உரியது. முதற் சங்கம் இடம் தென் மதுரை. புலவர்கள் 4449. ஆண்டுகள் 4440. சங்கம் பேணிய அரசர்களின் எண்ணிக்கை 89. கவியரங்கு ஏறிய புலவர் எண்ணிக்கை 7. கடல் கோளால் இச்சங்கம் அழிந்தது. தோன்றிய நூல்கள் முதுநாரை, முதுகுருகு, களரியாவிரை, பெரும் பரிபாடல் அகத்தியம். முதன்மை இலக்கண நூல் அகத்தியம். புலவர்கள் அகத்தியர், திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் சிவன், குன்றெறிந்த வேள் முருகர், நிதியின் கிழவன் குபேரர். இடைச்சங்கம் இடம் கபாடபுரம். ஆண்டுகள் 3700. புலவர்கள் 3700. சங்கம் பேணி அரசர்கள் 59. கவியரங்கு ஏறிய புலவர் எண்ணிக்கை 7. நூல்கள் அகத்தியம், பெருங்கலி குருகு, வெண்டாளி, தொல்காப்பியம், வியாழமாலை. புலவர்கள் அகத்தியர், தொல்காப்பியர், துவரைக்கோன், திரையின் மாறன், கருங்கோழி இலக்கண நூல், அகத்தியம், தொல்காப்பியம். கடைச்சங்கம் இடம் மதுரை. ஆண்டுகள் 1850. புலவர்கள் 3449. சங்கம் பேணிய அரசர்கள் 49. கவியரங்கு ஏறிய புலவர் எண்ணிக்கை 3. பாடப்பட்ட நூல்கள் நெடுந்தொகை, குறுந்தொகை, நற்றிணை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், புறநானூறு. புலவர்கள் பெருங்குன்றூர் கிழார், நல்லந்துவனார், கணக்காயனார் மகனார், நக்கீரனார், சிறுமேதாவியர். இலக்கண நூல் அகத்தியம், தொல்காப்பியம்,